Hello friends, welcome to Rama Semi Kitchen. இன்னைக்கு நம்ம நவராத்திரி ஸ்பெஷலா என்ன பார்க்க போறோம்னா கோதுமை அல்வா தான். அல்வா கிண்டது கஷ்டம் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி இல்ல, ரொம்ப ஈஸியா நாமளும் அல்வா செஞ்சிடலாம். இந்த நவராத்திரிக்கு இது செஞ்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. மிஸ் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. வாங்க இப்போ நம்ம கோதுமை அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு ஒரு கப்பு, சர்க்கரை ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன், நெய் தேவையான அளவு, முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு ஏலக்காய். ஸ்வீட் வந்து நான் இன்றைக்கி ஈக்குவலாக போடுறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட் வேணும்னா கொஞ்சம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் தண்ணி வச்சுட்டேன். ஒரு கப் சர்க்கரைன்னா 3 கப்பு தண்ணி ஊற்றணும். இதில் வந்து நான் கொஞ்சமாக குங்குமப்பூ போடுறேன், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால. இது வந்து ஆப்ஷன் தான், கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும்னு இல்லை, இல்லைனாலும் நம்ம ஏலக்காய் ஃப்ளேவர்லேயும் நல்லாயிருக்கும். இப்போது வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சிட்ருக்கு. தண்ணி நல்லா சூடாகவே இருக்கணும், நம்ம அப்போ தான் கோதுமாவில் சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அந்த பக்கம் கேஸில் இது சூடாகிட்டே இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே கோதுமாவை வறுத்துக்கலாம். இப்போ வந்து நான் பேன் போட்டுட்டேன், நெய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச கோதுமாவை அதில் சேர்த்துக்கலாம். கோதுமாவை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும், அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் நல்லா இதே மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும். 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். பொறுமையாக நீங்கள் கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். இப்போது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கிட்ட ஆகிப்போச்சு. நல்ல கலர் மாறி இருக்கு பாருங்கள். இப்போ இந்த அடுப்பில் வந்து நல்லா சர்க்கரை தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி ஊற்றும் போது நல்லா பொரியணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது மாதிரி எல்லா சர்க்கரை தண்ணியுமே கொஞ்சமாக சேர்த்துட்டே இருங்க. நம்ம எடுத்த அளவு வந்து அந்த மாவுக்கு கரெக்டான அளவு அது. உங்களுக்கு நம்ம எவ்வளோ ஊற்றினாலும் எப்படி நல்லா ட்ரை ஆகிட்டே வருது பாருங்கள். நல்லா கைவிடாமல் கிளறுங்க, இல்லைன்னா கொஞ்சம் கட்டியாக ஆகிடும். இப்போ மீதி இருக்கிற நம்ம எல்லா சர்க்கரை தண்ணியும் சேர்த்துடலாம். உங்களுக்கு இப்படி கலந்து விட்டுதே இருந்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே கோதுமை வெளுத்துக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் அல்வா ரெடி ஆகிடும் உங்களுக்கு. இப்போவே எவ்வளோ நல்லா அழகாக கட்டியாக வந்துச்சு பாருங்கள். இப்போது அதுக்கப்புறம் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கலந்துட்டேன். அல்வா ரெடி அப்படின்னு எப்படி உங்களுக்கு தெரியும்னா, சைடில் நம்ம ஊற்றின நெய் பூரா வெளியில் வருது பாருங்கள். அல்வா ரெடி ஆகிடுதுன்னா இந்த மாதிரி நெய் கசிஞ்சாலே ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. ஸோ அல்வா ரெடி ஆகிடுது. நம்ம 1 கப் மாவு தான் எடுத்தோம், நல்லா எவ்வளோ குவான்டிட்டி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே கடைசியாக தாளித்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். நீங்களும் இந்த நவராத்திரிக்கு கோதுமை அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ரமாஸ் எம்மி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 9 நாள் நவராத்திரி ஸ்பெஷலாக உங்களுக்கு ஸ்வீட் ரெசிபிஸ் நான் போடுறேன். எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான டிஷ்ஷில் நான் உங்களை சந்திக்கிறேன்.